ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பினான்ஸ் ரிலேட்டடாக நிறைய முக்கியமான அப்டேட்லாம் வந்துட்டு இருக்கு. லாஸ்ட் 2 நாளாக வந்துட்டு இருக்கு. பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ வந்து அது ரிலேட்டடாக வந்திருக்க நமக்கு தேவையான ட்ரேடிங்க்கு தேவையான அப்டேட் பற்றி தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா BAM அப்படின்னு ஒரு ட்ரேடிங் சர்வீஸ் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு யூஎஸ்ல வந்து Binance.US அப்படின்னு வந்து வெப்சைட் வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பினான்ஸ் வந்து சிங்கப்பூர்ல வெப்சைட் லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேடிங் ஃபீஸ் டிஸ்கவுண்ட் இதே மாதிரிலாம் கொடுத்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து யூஎஸ்க்கும் போயிட்டாங்க. யூஎஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து காயின் பேஸ் வாலெட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யூஎஸ் யூசர்ஸ் தான் வந்து காயின் பேஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு போயிட்டு, ஸோ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயின் பேஸ் வந்து கொஞ்சம் டவுன் ஆக வாய்ப்பு இருக்கு. பினான்ஸ் வந்து அடுத்த லெவலை நோக்கி போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பினான்ஸ் போகுது அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னா, பிஎன்பியும் கூடயே சேர்ந்து அப்பாகி பெரிய லெவலில் போறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. பிஎன்பி ஹோல்டர்ஸ் வந்து தைரியமா நீங்க வந்து ஹோல்டு பண்ணலாம். ஏன்னா டே பை டே ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து அப்டேட் வந்து பினான்ஸ் சைட்ல இருந்து வந்துகிட்டே தான் இருக்கு. நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க வந்து ஒரு பெரிய லெவலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அப்டேட். சரி, செகண்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, VRA வெராசிட்டி இந்த காயின் பார்த்தீங்கன்னா பினான்ஸ் டெக்ஸ், அதாவது டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச். பினான்ஸ்ல 2 வெப்சைட் இருக்கு. நம்ம யூஸ் பண்றது சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச், டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சும் இருக்கு. அதுல வந்து VRA இந்த காயின்ல வந்து லிஸ்ட் ஆக போகுது. அதுல நீங்க ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா பிஎன்பி காயின் இருக்கணும், ஒரு வாலெட் இருக்கணும். ஓகேவா? ட்ரஸ்ட் வாலெட் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ட்ரஸ்ட் வாலெட்ல பிஎன்பி சென்ட் பண்ணி அந்த வாலெட்டை இது கூட கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணி நீங்க இதுல வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இந்த VRA இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸ்ல லிஸ்ட் ஆக போகுது. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 0.0013 USDல தான் போயிட்டு இருக்கு. இந்த காயினோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்டு பிறகு ஆல்மோஸ்ட் வந்து 1 மடங்கு அப்பா இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் போயிட்டு இருந்திருக்கு. 0.0049 அந்த சம்திங்கில் தான் போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த அப்டேட் வந்த பிறகு பினான்ஸில் 25ஆம் தேதி, அடுத்த இந்த மாதம் 25ஆம் தேதி, இன்னும் 11 நாள் இருக்கு, லிஸ்ட் ஆக போகுது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல மூவ் கொடுத்துருக்கு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள கரண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டவுனில் தான் இருக்கு மார்க்கெட் வந்து. ஆனால் பெரிய லெவலில் வந்து இன்னும் வந்து பெரிய லெவலில் டம்ப் ஆகிறது வாய்ப்பு இல்லை. ஓகே, இப்போ உள்ள கண்டிஷன் படி. ஸோ இந்த காயினையும் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த காயினை வந்து பெரிய லெவலில் மூவ் கொடுக்கும். சரி, இந்த காயின் எங்கே இருக்கு, எந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. இந்த காயின் பார்த்தீங்கன்னா HitBTCல இருக்குது. நம்ம தெரிஞ்ச எக்ஸ்சேஞ்ச் HitBTCல இருக்குது. ஸ்டெக்ஸ் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிங்கப்பூர் பேஸ்டான எக்ஸ்சேஞ்ச். HitBTC ஓகேவா? இந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்குது. ஏதாவது ஒரு ரீசன்னாலேயோ இல்லைனா ஏதாவது இந்த 10 நாளைக்குள்ளாடி ஏதாவது ஒரு மார்க்கெட் கிராஷோ ஏதாவது வந்து ஒரு இந்த காயினோட ப்ரைஸ் டம்ப் ஆச்சுன்னா கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பெரிய மூவ் கொடுக்கும் பினான்ஸ் டெக்ஸில். ஓகேவா? இப்போவே பை பண்ணி வைக்கிறது கூட பெரிய லெவல் ஓகே தான் என்னை பொறுத்தவரை. ஏன்னா பினான்ஸ் டெக்ஸ் பார்த்தீங்கன்னா டைரக்டா லிஸ்ட் பண்றாங்களா அப்படின்னு வந்து ஷுவரா தெரியாது. சில நேரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மித்து இதுலலாம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா ட்ரேடிங் காம்படிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க. ட்ரேடிங் காம்படிஷன் அதே மாதிரி ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டு ஏதாவது ஒரு ஏர் ட்ராப் இந்த மாதிரிலாம் கொடுத்து லிஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய லெவல் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த காயினும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது செகண்ட் அப்டேட். அடுத்து 3வது அப்டேட். இது வந்து மிக மிக முக்கியமான அப்டேட். நம்ம வந்து குரூப்ல நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த அப்டேட் என்ன அப்படின்னா இந்த அப்டேட் பத்தி தான் நான் வந்து குரூப்ல வந்து கேட்டுருந்தேன். ஆனால் வந்து கடைசி வரைக்கும் இதை வந்து யாருமே சொல்லலை. சரி, இதுல என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பினான்ஸ்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 காயின் வந்து லிஸ்ட் பண்ண போறாங்களாம் கைஸ். ஒவ்வொரு மாசமும் 3 காயின் வந்து கம்யூனிட்டி லிஸ்டிங் ப்ரோக்ராம்ல லிஸ்ட் பண்ண போறாங்க. கம்யூனிட்டி லிஸ்டிங்னா என்ன அப்படின்னா, பொதுவாக வந்து நம்ம கியூ காயின்லாம் பார்த்துருப்பீங்க. கியூ காயின் எக்ஸ்சேஞ்சிலாம் அடிக்கடி வந்து ஓட்டிங் மாதிரி நடத்தி ஒரு சில காயினை வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. STQ, SNTR இந்த மாதிரி காயின்லாம் வந்து அந்த எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணது அப்படிதான். ஓகேவா? ஃப்ரீயாக வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி லிஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஒரு சில குவாலிஃபிகேஷன் ஒரு சில ரூல்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. அந்த ரூல்ஸ் என்ன அப்படின்னு அந்த காயின் எங்க இருந்து லிஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஓகேவா? இதுல நம்ம நல்லா நோட் பண்ணி பாருங்க. This coin selected from project currently trading on Binance DEX. இதான் மெயின் திங். ஓகேவா? அப்போ Binance DEXல ட்ரேட் ஆகிட்டு இருக்க காயின் தான் வந்து லிஸ்ட் ஆக போகுது. ஓகேவா? Binance DEXல ட்ரேட் ஆகிட்டு இருக்க காயின் Binance.comல லிஸ்ட் ஆக போகுது. அது எப்போ அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் 20ஆம் தேதி அவங்க வந்து எப்போ முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா 20 to 25ஆம் தேதிக்குள்ளாடி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாசத்துக்கு இப்போ உள்ள அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னா அடுத்த மாசம் 20ஆம் தேதி உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும்.
பினான்ஸ் டெஸ்க்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஒரு காயின் வந்து binance.comல லிஸ்ட் ஆக போகுது. அதாவது binance.comனா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க காயின். ஸோ இது ஒரு பெரிய அப்டேட். ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, பினான்ஸ் டெஸ்க்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்க காயின்ஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க, விஷ், நவ், போல்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து லோ ப்ரைஸ் காயின்ஸ். ஓகேவா, லோ ப்ரைஸ் காயின்ஸ் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க காயின். ஸோ இது வந்து ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்சுக்கு வருது அப்படின்னாலே கண்டிப்பாக பெரிய மூவ் கொடுக்கும். இந்த அப்டேட்டுக்கு பிறகு நீ இந்த காயினை பார்த்தீங்கன்னாலே தெரியும், 24 மணி நேரத்தில் 230% அப் ஆயிருக்கு. ஓகேவா, இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது 180% இருந்து இந்த இவ்வளோ கேப்பில் 50% அப் ஆயிருக்கு. இந்த காயின் பார்த்தீங்கன்னா 110ல் பார்த்தேன், இப்போ 140, 30% அப் ஆயிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10% பார்த்துருந்தேன். எல்லா காயினும் அப்பாக தொடங்கியாச்சு, இன்னும் வந்து அப் ஆகிட்டு தான் இருக்கு. இதுல ஏன் அப் ஆகிட்டு இருக்கு, 2 ரீசன் இருக்கு கைஸ். ஒன்று, லிஸ்ட் ஆச்சுன்னா பெரிய மூவ் கொடுக்கும், அதனால இப்பவே வந்து பையர்ஸ் வாங்க தொடங்கிட்டாங்க. இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, இதுல பாருங்க, டெய்லி ட்ரேடிங் வால்யூம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. டெய்லி ட்ரேடிங் வால்யூம் அட்லீஸ்ட் 50,000 USD இருக்கும். 50,000 USD மீன்ஸ் ஒரு இதுபடி பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 BTC வருமா. சரி, அப்போ 7-8 BTCக்கு டெய்லி ட்ரேட் ஆனால் மட்டும்தான் லிஸ்ட் பண்ணுவாங்க. அது என்னையிலிருந்து 20ஆம் தேதி, இந்த மாதம் 20ஆம் தேதி 00 UTC அந்த டைம்ல இருந்து அடுத்த நாள் 00 UTC, ஐ மீன் 24 ஹவர்ஸில் 50,000 USDக்கு அந்த காயின் ட்ரேட் ஆகணும். சரி, அப்போ 50,000 USDக்கு 20ஆம் தேதி ட்ரேட் ஆகுது அப்படின்னா, டெய்லி அதே மாதிரி ட்ரேட் ஆகுது அப்படின்னா பினான்ஸில் வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரேட் ஆகும்போது இந்த காயின் பெரிய லெவலில் மூவ்மெண்ட் கொடுக்கும். ஓகேவா, 50,000 USD ட்ரேட் ஆகுதுன்னா நீங்கள் நினச்சி பாருங்க, இந்த சின்ன லோ ப்ரைஸ் காயின்ஸ்லாம் வந்து எந்த லெவலுக்கு போகும் அப்படின்னு நினச்சி பாருங்க. அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போவே வந்து பையர்ஸ் வந்து இப்போவே வாங்க தொடங்கிட்டாங்க. எல்லா காயினும் வந்து உடனே பினான்ஸ் டெஸ்க்ல ட்ரேட் ஆகிற எல்லா காயினுமே ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீனிஷா மாறிட்டு. ஓகேவா, ஏன்னா எந்த காயின் லிஸ்ட் ஆகுது அப்படின்னு ஷோரா தெரியாது. இப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா இதுல 7 காயின் தான் கைஸ் இருக்கு. 7 காயின்ல 3 காயின் லிஸ்ட் ஆக போகுது. ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு காயின் வச்சு லிஸ்ட் பண்ண போறாங்க. ஓகேவா, சரி, அப்போ 7 காயின்ல 3 காயின் அப்படின்னா எந்த காயினா இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 20ஆம் தேதி தெரிஞ்சிடும். ஏன் அப்படின்னா 50,000 USDக்கு ட்ரேட் ஆகும்போது அந்த காயின் வந்து ஒரு பெரிய லெவல் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஆனா இப்பவே வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அந்த காயின்லாம் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம், ட்ரேடிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த காயின் கண்டிப்பாக மூவ் கொடுக்கும், பினான்ஸ் டெஸ்க்ல உள்ள காயின்ஸ்லாம். ஆனால் இந்த காயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸ்சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து லோக்கல் எக்ஸ்சேஞ்சில் தான் இருக்குது. லோக்கல் எக்ஸ்சேஞ்ச் மீன்ஸ் ஹார்ட் பீட்டில் இருக்குது, பிட் மேக்ஸில் இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு சில சின்ன சின்ன எக்ஸ்சேஞ்சில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மற்றபடி பெரிய எக்ஸ்சேஞ்சில் இந்த காயின்ஸ் எதுவுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டோக்கன் எடுத்து காமிக்கிறேன், விஷ். அதே மாதிரி நிறைய காயின் பார்த்தீங்கன்னா ஐடெக்ஸில் இருக்குது. ஐடெக்ஸ் பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ் வாலெட். அது வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் வாலெட் டவுன்லோட் பண்ணி அதில் எத்தீரியம் வச்சுருந்தா மட்டும்தான் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அதை கனெக்ட் பண்ணி வாலெட்டுக்குள்ள கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த காயின் வந்து 230% அப் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஐடெக்ஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, மற்ற இந்த 2 எக்ஸ்சேஞ்ச் பற்றி நம்ம தெரியாது. ஸோ தெரியாத எக்ஸ்சேஞ்சிலலாம் போய் இன்வெஸ்ட் பண்ணிக்காதுங்க. ஓரளவு தெரிஞ்சது ஐடெக்ஸ், ஹார்ட் பிட்டு, HitBTC இதெல்லாம் வந்து ஓரளவு தெரிஞ்ச எக்ஸ்சேஞ்ச். அந்த காயினில் போய் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, அடுத்து LTO இதே மாதிரி காயின்லாம் பாருங்கள். பினான்ஸ் டெஸ்க்ல ட்ரேட் ஆகிறது 7 காயின். நீங்கள் வந்து அதை செக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா, என்னென்ன காயின், விஷ், நவ், போல்ட், AWC மட்டும் தான் நமக்கு தெரியும், நம்ம அட்டாமிக் வாலெட்டில் ஃப்ரீயாக கிடைச்ச காயின். அடுத்து பார்த்தீங்கன்னா eBoost, இது வந்து ஐ திங்க் பிட்ரெக்ஸில் இருக்குன்னு நினைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்பெண்டு, ஐ திங்க் LTO, ANKR ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6-7-8 காயின் தான் டோட்டலாகவே பினான்ஸில் இல்லாத காயின் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ வந்து அந்த 7-8 காயினா எந்தெந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்குது அப்படின்னு வந்து ஃபைன் பண்ணுங்கள். அதில் வந்து நான் இப்போ இன்னொரு காயின் எடுத்து காமிக்கிறேன், LTO 11% அப் ஆயிருக்கு லாஸ்ட் 24 ஹவர்ஸில். இது எந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்குன்னு பார்ப்போம். ஹார்ட் பீட்லேயும் பிட்மேக்ஸ்லையும் இருக்குது. இது ஓகே, ஹார்ட் பீட்டில் நிறைய பேருக்கு அக்கௌண்ட் இருக்கும், பிட்மேக்ஸும் ஒரு சிலருக்கு அக்கௌண்ட் இருக்குது. சரி, அப்போ இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த காயின் எல்லாம் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காயின்லாம் வந்து அடுத்த மாதம் லிஸ்ட் ஆகும். லிஸ்ட் ஆக முன்னாடி இந்த மாதம் 20ஆம் தேதி, இன்னைக்கு எத்தனை 14ஆம் தேதி, 20ஆம் தேதி 50,000 USD கண்டிப்பாக ட்ரேட் ஆகும். ட்ரேட் ஆகும்னு ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த காயின்லாம் சின்ன எக்ஸ்சேஞ்சில் இருக்குது. ஸோ வந்து மேனுவலாக மூவ் பண்ணுவாங்க. ஐ மீன் வேல்ஸ் மேனுபுலேட்டிங் சொல்லுவோம்ல, மேனுவலாக மூவ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 50,000 USD வந்தால் தான் அவங்கள லிஸ்ட் பண்ணுவேன்னு பினான்ஸ் சொல்லிட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து ஒரு ஒர்த்தான ப்ராஜெக்டாக அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு செக் பண்ணி தான் வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய ரூல் இவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா, Binance will review all projects through a very strict selection review process, including considerations such as authentication, trading volume, Binance DEX எல்லாமே வந்து அவங்க நிறைய ரூல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து அவங்க செக் பண்ணி தான் லிஸ்ட் பண்ணுவாங்களாம்.
ஸோ அவங்க சொல்லியிருக்க ரூல்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதில் மெயினான ரூல் 50,000 USD ட்ரேட் ஆகணும். 50,000 USDக்கு இந்த காயின்லாம் சின்ன காயின் ட்ரேட் ஆகும்போது வேற லெவலில் போகும். ஸோ கண்டிப்பாக நோட் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது வாய்ப்பு கிடைச்சி அப்படின்னா, ஏதாவது ஒரு கிராஷோ ஏதோ கிடைச்சினா கூட நீங்கள் வந்து இந்த லோக்கல் எக்ஸ்சேஞ்ச் HitBTC, ஹார்ட்பிட்டு, பிட்மேக்ஸ் இதிலெல்லாம் வாங்க முடிஞ்சுனா கூட நீங்கள் வந்து வாங்கி ஹோல்டு பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே கைஸ், ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.